உங்களை துறவரம் போயிருங்க, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு போயிருங்க, குழந்தைங்களை விட்டுட்டு போயிருங்க நான் சொல்லல. அது ஒரு வகை. துறவரம் என்பது இறைவனை அடைவதற்குண்டான இன்னொரு வகை. இல்லறத்தில் இருந்து கொண்டும் இறைவனை உங்களால் 100% அடைய முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இல்லறத்தில் இருக்கும்போது துறவரத்தில் இருக்கிறத விட கஷ்டம். ரெண்டையும் ஈக்குவலா மேனேஜ் பண்ணணும். இந்த பக்கம் பொண்டாட்டி கடமையை செய்யும்பா, இந்த பக்கம் மனம் என்ன சொல்லும், என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும்னு சொல்லும். இப்ப நீங்க என்ன பண்ணணும், கடமையும் செய்யணும், பொண்டாட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், உள்ளுக்குள்ள இதெல்லாம் உண்மைன்ற தன்மையோட இருக்கணும். இது எப்பேற்பட்ட வேலை இது. இன்னைக்கு இதெல்லாம் கேட்கிற மாதிரி கேட்டீங்கன்னாலும் நாளைக்கு மறந்துடுவீங்க, நாளானைக்கு பிஸி ஆயிருவீங்க. இந்த மாயை உங்களை அப்படித்தான் பண்ணும். உங்களை நான் என்ன சொல்றேன், டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கன்னு கூட சொல்ல. நீங்க பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகத்துல யாரு உட்கார்ந்து கண்ணை மூடி முத்திரை வைத்து சின்முத்திரையில உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னா சத்தியமா பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, வாழ்ற வாழ்க்கையவே தியானமா மாத்திக்கிங்கன்றேன். அது என்ன வாழ்ற வாழ்க்கையவே தியானமா மாத்திக்கிறது? ஒரு செயல் செய்யும் போது, ஒரு விஷயம் நடக்கும் போது விழிப்பா இருக்கணும். அதான் தியானம். விழிப்பா இருக்கிறதுனா என்ன, இறைவன் இந்த விஷயத்தை ஒரு காரணத்துக்காக தான் பண்றாரு அப்படின்னு சொல்லி உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஈடுபடணுங்க. அவ்வளவுதாங்க, ஜெயிச்சிட்டீங்க நீங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் நடக்கும் போது என்ன பண்ணணும், விழிப்பாக தெளிவாக இறைவன் ஒரு காரணத்திற்காகத்தான் இதை பண்றாருன்னு நினைச்சு ஒவ்வொரு வேலையும் நீங்க செய்யணும். சில நேரத்துல மனசு ஏத்துக்காது, வலிக்கும், ரொம்ப வலிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு எப்ப வந்துருச்சோ வந்த வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. இதற்கு பேர் தான் வள்ளலார் ஆன்ம லாபம் என்று கூறுகிறார். ஆன்ம லாபம்னா என்னன்னா, நீங்கள் அடைய வேண்டிய மாபெரும் லாபம் என்ற ஒன்று இருக்கிறது. அது பொன்னோ பொருளோ பணமோ தங்கமோ வைரமோ அல்ல. அது மாயை, அழிந்து விடும். அதையெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ஆன்மா அடையக்கூடிய லாபம், அந்த லாபத்திற்கு பேர் ஆன்ம லாபம். அந்த ஆன்ம லாபத்தை அடையணும்னா உடல் இருந்தால் தான் அடைய முடியும். உடல் இருந்து தர்மம் செய்தால் தான் அடைய முடியும். தர்ம வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தால் தான் அடைய முடியும். அறம் செய்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும்.